பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ஒவ்வொரு டீஸ்பூன். 4 தக்காளி, 4 வெங்காயம், ஓகே, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கை புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தக்காளி ஆல்ரெடி கொஞ்சம் வெட்டினது இருக்குது. பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகா நடுவில் கீறாமல் எடுத்துக்கோங்க. சிக்கன் கழுவி வச்சுருக்கோம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிறலாம். சன்ஃப்ளவர் ஆயிலு ஒரு அரை இது ஊற்றிக்கிறலாம். அடுத்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அது நல்லா மணம் கொடுக்கும். அடுத்து வந்து நெய் ஒரு 3-4 டீஸ்பூன் தாராளமாக ஆட் பண்ணிக்கிறலாம். அடுத்து வெட்டி வச்சுக்க வெங்காயத்தை போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ இதை அரைச்சி வச்சாச்சு. இதை அப்படியே இருக்கட்டும் ஒரு சைடு. தயிர் பீட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வச்சுருக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பொன்னிறம் மாற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தக்காளியை போட்டு பச்சை மிளகாயையும் போட்டாச்சு, நல்லா கிண்டலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஓகே, இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியையும் அதில் போட்டு இப்போ கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ சீரக சம்பா பிரியாணிக்கு ஒரு கிளாஸுக்கு அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதே பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதுதான் அளவு. இதுக்கு குறைச்சோ கூடையோ நீங்கள் தண்ணி ஊற்றிருக்கக்கூடாது. இப்போ புதினாவை நல்லா கிண்டி விட்டுக்கரலாம். அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா புதினாவையும் கொத்தமல்லியும் கிண்டி விட்டுக்கரலாம். தயிரை ஆட் பண்ணியாச்சு, அதையும் கிண்டி விட்டு நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுருங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பவுட்ரை அப்படியே போட வேண்டியது தான். பவுட்ரை அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும், பிரியாணி ஸ்மெல்லு. இப்போ அதில் கொட்டியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னாலே நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்றாப்புல. ரொம்ப காரம் போட்டுறாதீங்க, பிரியாணி உரைக்கும், அப்புறம் சாப்பிட முடியாது. இது நான் 2 டீஸ்பூன் தான் தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் தேவைப்படும் போது நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கிறலாம். ஓகே, உப்பு போடும்போது கொஞ்சம் கம்மியாகவே போடுறது பெட்டர். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கரலாம். இப்போ கழுவி வச்சுக்க சிக்கனை போட்டுருவோம். கழுவி வச்சுக்க சிக்கனை போட்டு நல்லா ஒரு கிண்டிடுங்க. மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சு மறுபடியும் ஒரு கிண்டுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 கிளாஸ் சோறு எடுத்திருக்கேன். ஸோ 9 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 9 கிளாஸ் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டு இப்போ மூடி போட்டு மூடிடுங்க. கொதி வரட்டும். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ தான் அரிசியவே நீங்கள் போட ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம். அரிசியை போடும்போது கொஞ்சம் பரப்பி விட்டே போடுங்க. அப்போ தான் நீங்கள் போடுறதுக்குள்ளே அடி பிடிக்காமல் இருக்கும். பரப்பி விட்டு போடுங்க அரிசியை எப்பையும். இப்போ நான் வந்து 6 கிளாஸ் அரிசியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருக்கேன். கையில் தண்ணி இல்லாமல் ஈர்த்துட்டு போடுங்க. இப்போ அரிசியை நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். திறந்து பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து அடி பிடிக்காமல் இருக்க கரண்டியை கீழே விட்டு கிண்டி எடுக்கணும். அப்போ தான் சோறு உடையாமல் இருக்கும், இல்லைன்னா சோறு உடஞ்சிரும். ஸோ எல்லா பக்கமும் இந்த மாதிரி தலையிலாக வச்சு கரண்டியை ஒரு கிண்டணும். இப்போ தம்மில் போட்டாச்சு. அடுப்பை வந்து தம்மில் மாற்றிட்டு வச்சுருக்கணும். இந்த மாதிரி இந்த துபாயில் எங்கள் ஊரில் இந்த மாதிரி கிடைக்கும். உங்கள் ஊரில் நீங்கள் எது தம்மாக யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணிலாம் வற்றி அழகாக பிரியாணி ரெடியாக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். மறுபடியும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அழகான பிரியாணி ரெடி.